சாதகம் பார்க்க ஒரு ஃபேமிலி வர்றாங்க. பையன், பொண்ணு சாதத்தை கொடுக்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி, ஏங்க நாங்கள் காரு வாங்கலாமா? சொந்தமாக இடம் வாங்கலாமா? சொந்தமாக வீடு வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படின்னு சொந்தமாக இடம் வாங்க முடியுமா, வீடு வாங்க முடியுமா, காரு வாங்க முடியுமாங்கிறத முன்வைக்கிறாங்க அந்த கேள்வியை. சாதகத்தை எடுத்தோடனே விருச்சிக லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். அதை விருச்சிக லக்கண அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். மேச லக்கணாதிபதி செவ்வாயும் 6 குடையவனாக வர்றாரு. 6 குடைய லக்கணத்தில் வரும்போது நான் கேட்டேன், லோன் போட்டு இடம் வாங்கினீங்க, லோன் போட்டு வீடு கட்டினீங்க, லோன் போட்டு கார் வாங்கினீங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. உண்மைங்க, எல்லாமே 3மே லோன் தாங்க, லோன் போட்டு தாங்க வாங்கியிருக்கிறேன். ஆனால் லோன் கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்கணம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். 6 குடையவன் மேச லக்கணாதிபதியும் செவ்வாய் தான், அவரும் 6 குடையவன் வர்றார். 6ஆம் இடங்கிறது என்னங்க? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லோன் போட்டு கார் லோன் போட்டு வாங்கலாம், இடம் லோன் போட்டு வாங்கலாம், வீடு லோன் போட்டு வீடு கட்டி முடிக்கலாம் அப்படின்னு நான் கணக்கெடுத்து சொன்னேனே, அவங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே விருச்சிக லக்கணத்துக்கு 10 குடைய சூரியன் லக்கணத்தில் இருக்கார். அப்போ அந்த 6 குடைய செவ்வாயும் லக்கணத்தில் உட்காந்துருக்கார், 10 குடைய சூரியனும் லக்கணத்தில் வரும்போது விருச்சிக லக்கணம் 6 குடையவன் மேசாதிபதி செவ்வாய், 10 குடைய சூரியன் சிம்மம் வந்து உட்காந்துமுனே அரசு சம்மந்தப்பட்டதிலே காருக்கும் லோன் வந்து அரசு சம்மந்தப்பட்டதிலே போட்டிருக்காரு. இடம் வீடு எல்லாமே, அதாவது எப்படின்னா கவர்மெண்ட்டிலே வந்து லோன் போட்டு எல்லாமே வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாங்க அப்படின்னா. இதில் ஒரு முக்கியமான காரணம் எப்படிங்க பலனப்பெல்லாம் எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்போ 10 குடைய சூரியன் லக்கணத்துக்கு கொண்டார். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லோன் வாங்கலாம், அரசாங்கத்தில் வேலையில் இருக்கலாம். இப்போ 6 குடைய வந்து செவ்வாய், விருச்சிக லக்கணாதிபதி செவ்வாய், அப்படியே 10 குடைய சூரியனும் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ விருச்சிக லக்கணத்தில் வந்து செவ்வாயும் சூரியன் இருக்கிறாங்க. அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டது, காரும் லோனும் அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டதில் வீடு நிலம் எல்லாமே லோன் போட்டு வாங்கி கட்டிட்டார், கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டார். இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா? முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. முக்கூட்டு கிரகம் அப்படின்னு சொன்னால், சூரியன் லக்கணத்தில் இருக்கார். விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். விருச்சிக லக்கணத்தில் வந்து சூரியன் 10 குடையம் உட்காந்துருக்கார். 2ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்கார் தனுசில். அப்போ அந்த விருச்சிகத்துக்கு 11க்கும் 8 குடையும் புதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ராகு பகவான் உட்காந்துக்கிறாங்க. இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம்ல, முக்கூட்டு கிரகம் அப்படின்னா சூரியனும் புதனும் சுக்கிரனும் ஒரு 2 வீடு 3 வீட்டுக்குள்ளேயே தான் அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. இதே பாருங்கள், செவ்வாய், குரு, சனி இதெல்லாம் அவுட்ரு பிளானட், லாங்கில் உள்ள பிளானட். இப்போ இது வந்து சுருக்கமாக சொல்லப்போனால், எனக்கு பொண்ணு லோக்கலில் கிடைக்குமா அப்படின்னா, அப்போ சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் தாய் மாமே சொந்த பந்தத்தில் லோக்கலில் பொண்ணு இருக்குன்னு சொல்லலாம். அதே 7ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்கள் சொந்த பந்தம், ஆனால் பிரத்தி அடுத்த உங்கள் சாதி சனத்திலே லாங்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே குரு இருந்தது, அப்போ அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தம், ஆனால் உங்கள் லாங்கில் தான் பொண்ணு கிடைக்கும், பார்த்துங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே நேரத்துக்கு வந்து செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் வந்து அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும், செவ்வாய் வந்து கடத்திரக்காரகன், செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணோ பையனோ லாங்கிலேருந்து தான் கிடைக்கும். முக்கூட்டு கரைங்கிறது சூரியன், புதன், சுக்கிரன். அப்போ இவங்க 7ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடம் 1, 5, 9 இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் தாய் பிள்ளை இவங்ககிட்ட நல்ல இணக்கமாக இருப்பாங்க. அதே 2ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி, இப்படி 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல சனி தான் இவங்க சொந்த பந்தத்தெல்லாம் வெறுப்பாங்க. சொந்த பந்தம் கூட இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க அவுட்டில் தான் இருப்பாங்க. வேறு சாதி சனம் தான் இவங்களை காப்பாற்றும், சொந்த பந்தம் இவங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். பாருங்களேன், இப்போ பாருங்கள், நான் சொன்னது காரு வண்டி வாகனம் வாங்கலாமா, லோன் போட்டு வாங்கலாமா, ஒரு சாதத்தில் பார்த்தா தெரியுமானா கண்டிப்பாக தெரியுமில்லவா? இப்போ ஒரு சின்ன மேட்டர் தான், இந்த எவ்வளோ கருத்துக்கள் அதில் வருது பாருங்கள். ஒரு சாதகத்தில் காரு வண்டி வாகனம் நீங்கள் வாங்கலாம். அதாவது சுக்கிரன் சூரியன் புதன், அதாவது சுக்கிரன் சூரியன் புதன் லோக்கல் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். அப்போ 4ஆம் இடத்துக்குள்ளே சுக்கிரன் இருந்தாலும் நீங்கள் காரு வண்டி வாகனம் வீடு மனை வாங்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.